வணக்கம். நான் விஜய் கார்த்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு அசோக் சிறிநிதி அவர்கள் ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபர்தராக பேசலாம். வணக்கம், நான் அசோக் சிறிநிதி பேசுகிறேன். நிறைய பேர் மைவித் டாட்ஸ் அப்டேட் என்கிட்ட கேட்குறீங்க. ப்ளஸ் ஹைகோர்ட்ல போன வாரம் நிறைய விஷயங்கள் நடந்தது. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு எடுக்க முடியும். நாங்க ஒரு பிரீஃப் கொடுத்துட்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். போன வருஷம் 8வது மாசம் 28ஆம் தேதி நாங்க புகார் கொடுக்குறோம். போலீஸ் அதுக்கப்புறம் என்னன்னா இதை விசாரணை பண்றாங்க. உங்க எம்டி எல்லாம் கூப்பிட்டு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இந்த வருஷம் ஜனவரி 19ஆம் தேதி சிசிபில கேஸ் போடுறாங்க. முதல்ல அதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் எல்லாத்துக்கும் தரணும். சுவமோட்டோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரும் கம்ப்ளைண்ட் இல்லாம அவங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்து, போலீஸா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களா எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அது சுவமோட்டோம் வாங்க. இதே மாதிரி நீதிமன்றங்களும் இதை பண்ணும். தானா ஒரு வழக்கை எடுத்து விசாரிப்பாங்க. இதுதான் சுவமோட்டோ. ஆனா இங்க நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். திரும்பவும் சொல்றேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனா இது பொது பிரச்சனை, இதுல நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு போலீஸா விசாரிச்சுட்டு எஸ்ஐ வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மேலதான் எஃப்ஐஆர் போடுறாங்க. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், இது சுவமோட்டோ கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில தற்கூரிகளுக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செஞ்சோடனே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த வழக்கு பதிவு செஞ்சது சிசிபியோட எஸ்ஐ கம்ப்ளைண்ட் கொடுத்து சிசிபி இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ரூபாயில இருந்து 50 லட்சம் ரூபாய் நீங்க ஏமாந்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நார்மல் போலீஸ் ஸ்டேஷனே நடவடிக்கை எடுக்க முடியும், எஃப்ஐஆர் போட முடியும். 50 லட்சத்தை தாண்டிடுச்சுன்னா அது சிட்டி கிரைம் பிரான்ச் சிசிபில தான் அது விசாரணை நடக்கும். அவங்களுக்கு என்ன லிமிட்னா 50 லட்சத்துல இருந்து 3 கோடி வரைக்கும். 3 கோடியை தாண்டிடுச்சுன்னா பொருளாதார குற்றப்பிரிவு, அதுதான் EOW, எக்கனாமிக் அஃபென்ஸ் விங். இது அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கும் போது 3 கோடி ரூபாய்க்கு தாண்டதுனால சிசிபில இருந்து என்ன பண்றாங்கன்னா அதை டிஜிபிக்கு அனுப்புறாங்க. டிஜிபி தான் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ஆபீசர், போலீஸ் ஆபீசர். டிஜிபி என்ன பண்றாரு, அதை 2வது மாசம் 14ஆம் தேதி சிசிபில இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதை அவர் 9/3/2024, அதாவது 3வது மாசம் 9ஆம் தேதி அதை EOWக்கு டிஜிபி டிரான்ஸ்பர் பண்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கான அதிகாரி அவங்க நியமனம் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா 5வது மாசம் 27ஆம் தேதி, அதாவது மே மாசம் 27ஆம் தேதி ஒரு EOWல ஒரு டிஎஸ்பி ஆபீசரை இந்த பர்டிகுலர் கேஸ்க்குன்னு போடுறாங்க. ஓகேங்களா? அதனாலதான் இந்த டிலே. ஏன்னா நடுவில் எலெக்ஷன் வந்துருச்சு, அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள், அதனால டிலே ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஆபீசர் எடுத்தோன்ன இது மேல திருப்பி ஒரு கிரைம் நம்பர் போட்டு அது இந்த மாசம், அதாவது ஜூன் மாசம் 4ஆம் தேதி போடுறாரு. ஒரு புதிய வழக்குன்னு சொல்லியிருந்தால அது இதுதான். இது வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்க எம்டி ஆன்டிசிபேட்டரி பெயில் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. அந்த ஹைகோர்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, இவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்கும்போது, அதாவது முன்ஜாமீன் கேட்கும்போது, இந்த வழக்குல என்னை கைது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் கேட்கிறாரு. அதுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணணும் EOW, பொருளாதார குற்றப்பிரிவு, அதாவது நம்ம அரசாங்கம் ஃபைல் பண்றாங்க. அதுல பண்ணும்போது என்னன்னா, புட்டு வச்சிருக்கிறாரு அண்ணாதுரை ஐஓ ஆபீசர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்க கம்பெனியோட வரலாறே சொல்லி இதுல விஜயராகவன், முத்துலட்சுமி அவங்களோட ஒய்ஃப், இவங்க 2 பேர் சேர்ந்துதான் V3 ஆன்லைன் டிவி ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவர் வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் இந்த நிறுவனம் இவர் பேர்ல தொடங்குறாங்க. என்னென்ன நடக்குது, எப்ப கேஸ் போட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன கேஸ் இவங்க மேல எல்லாம் போட்டிருக்காங்க, அதுல யார அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில அவர் என்ன சொல்றாருங்கிறது தான் முக்கியம். அவர் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு கொலை நடக்குது அப்படின்னா, இது அப்பெக்ஸ் கோர்ட்ல, அதாவது கீழ்கோர்ட்டுகள் எல்லாம் இது வேர்டிக்டாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு கொலை நடக்குதுன்னா மோட்டிவோட சம்டைம்ஸ் நடக்கும். சில டைம் என்னன்னா ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட், ஒரு திடீர்னு அங்க போயிட்டு உணர்ச்சி வசப்பட்டு கொலை நடந்துரும், இல்ல அடிதடி நடந்துரும். இந்த மாதிரி பிரச்சனையோட இது சீரியஸான விஷயம். ஏன் அப்படின்னா அது கூட எமோஷன்ஸ்ல நடக்குது. பட் இது பிளான் பண்ணி மக்களை ஏமாத்திருக்காங்க. பக்காவா பிளான் பண்ணி லட்சக்கணக்கான மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். இதுதான் கீழ்கோர்ட்டுகள், அபெக்ஸ் கோர்ட் எல்லாம் சொல்லி இருக்குது. இந்த மாதிரி பிளான் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து ஆசை வார்த்தை காமிச்சு பணத்தை எடுக்கிறத, பணத்தை புடுங்கிறத, ஏமாத்துறத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்.
இதை தான் வந்து இந்த நிறுவனம் பண்ணி இருக்குது. அதனால இவங்களுக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இதனால இந்த மாதிரி மோசடினால, இந்த மைவித்ராஜ் மோசடினால நம்மளோட பொருளாதாரம், எக்கானமிக்கும் நம்மளோட நிதிநிலை, அதாவது பினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கும் மிகப்பெரிய ஆபத்து, நம்ம நாட்டுக்கே இது ஆபத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை ஏத்துக்கிட்ட நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த பெயில் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அதாவது உங்களுக்கு முன்ஜாமீன் உங்க எம்டிக்கு கிடைக்கல. இன்னொன்னு, இப்ப வந்து நான் சொன்னதெல்லாம் நீங்க பாருங்க. நான் வந்து போன வருஷம் என்ன சொன்னேன், கண்டிப்பா உங்க நிறுவனத்து மேல வழக்கு பதிவு செய்வாங்கன்னு நடந்துச்சு. அடுத்து இவரு இந்த போலியான சான்றிதழ் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு அதுவும் நடந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், உங்க கம்பெனில பணமே இல்லை, பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இப்ப பணம் இல்லாதனாலதான் 5 மாசமா, அதாவது பிப்ரவரி மாசத்துல தொடங்கி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இப்ப 5 மாசத்துக்கு வந்து பணம் கொடுக்கல. ஓகேங்களா? இப்ப 5 மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல கொடுக்கணும். அது உங்க கம்பெனில பணம் இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், இல்லையே ஜூன் 4ஆம் தேதி போடுறேன்னு சொல்லியிருந்தாங்களே, ஏன் வந்து இப்ப இழுத்துட்டு இருக்காங்க? பணம் இல்லை. இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்குது. நடுவில் இப்ப இந்த ரிட் பெட்டிஷன் பத்தி வரலாம். அந்த 2 லேடிஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்க போய் புகார் கொடுக்கறாங்க. அத ஒரு தற்கூரி வந்து என்ன சொல்றான், இந்த மாதிரி வந்து இஓடபிள்யூ விசாரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இஓடபிள்யூ விசாரிக்கவே கிடையாது. இஓடபிள்யூல 3 கோடிக்கு மேல போனாதான் அது வந்து இஓடபிள்யூக்கே போகும். இவங்க 2 பேர்த்தோட பெட்டிஷன் 2 லட்சம். அப்ப எப்படி வந்து இஓடபிள்யூ விசாரிச்சிருப்பாங்க? இஓடபிள்யூ விசாரிக்க கிடையாது. இது இங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தர்மபுரியில விசாரிச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து ரிட்டு போடுறாங்க. ரிட்ல வந்து என்ன கேட்கறாங்கன்னா, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறாங்க. ஏன்னா அப்ப வந்து சிசிபில இருந்து இஓடபிள்யூ இது டிஜிபிக்கு மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு ஏஜென்சியை நியமனம் செய்யல அவங்க ரிட்டு போடும்போது. அதுக்கப்புறம் 1 மாசம் வெக்கேஷன் இருந்தது, கோர்ட் வந்து லீவ்ல இருந்தது. அப்ப போடுறதுனால ஜூன் போடும்போது அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணது சிபிஐ வந்து கேட்கறாங்க. ஆனா கவர்மெண்ட் தரப்பு என்ன சொல்லிடுது, தெல்ல தெளிவா சொல்லுது, எக்கச்சக்கமான ஸ்பேட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் இந்த நிறுவனத்து மேல வந்துட்டு இருக்குது. அக்யூஸ்ட வந்து நாங்க வந்து செக்யூர் பண்ணிடுவோம். அக்யூஸ்னா குற்றம் சாட்டப்பட்டவர். அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர் யாரு? அந்த லேடிஸா? இந்த எம்டி டைரக்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் நாங்க செக்யூர் பண்ணிடுவோம்னா லா டேர்ம்ஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுவோம். மேலும் இந்த நிறுவனத்துல பணம் போடாத மாதிரி நாங்க வந்து பாதுகாத்துக்கிறோம், பிரிவென்ட் பண்றோம். மக்கள் ஏமாத்தி பணத்தை வாங்காத மாதிரி இந்த நிறுவனம், இந்த அக்யூஸ் ஆட்கள் வாங்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம்ட்டு கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதனால கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இஓடபிள்யூ விசாரிக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து அந்த லெட்டர்ஸை இஓடபிள்யூக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஓகேங்களா? அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இஓடபிள்யூக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா இத ஒரு கோமாளி வந்து என்னன்னு சொல்லி இது பண்றான், அந்த பொண்ணுகளை பாதுகாக்கிறோம்னு இஓடபிள்யூ சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த காசு திருப்பி வாங்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்றாரு. அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஒரு ஆர்டரை பொய்யா மாத்தி பறிச்சா இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மட்டும் போகும். அது நான் பின்னாடி பண்ணி காமிக்கிறேன் அடுத்து. சோ அது வந்து வழக்கு அங்க போயிட்டு இருக்கு. அதுக்கு அப்பதான் இந்த பெயில்ல வந்து இவர் வந்து சொல்றாரு, அந்த 2 லேடிஸ்க்கு வேணாலும் நான் காசை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இங்கதான் வந்து புரிஞ்சுக்கணும், அதாவது கோர்ட்ல காசை கட்டிடுறாராம். இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப காசு வந்து உங்களுக்கு கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான், இந்த கேஸ் வந்து பிரச்சனையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க. நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கம்பெனி ஆப் பேனு, கம்பெனி க்ளோஸ், இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. பட் ஆனா அவரு உங்க எம்டி வந்து அப்படி நினைச்சுக்கிட்டு அதனால இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. பணம் உங்க நிறுவனத்துக்கிட்ட இல்ல. சோ ஹைகோர்ட்ல தெல்ல தெளிவா கவர்மெண்ட் வந்து சொல்லிடுச்சு, இது மோசடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரைவில் இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுல எல்லாரும் புரிஞ்சுக்காம ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அதாவது யூடியூபர்ஸ், அந்த உங்க கம்பெனியில இருக்கிறவங்களே இப்போ ஒரு 4-5 பேர் யூடியூபர்ஸா வந்திருக்காங்கல்ல, அவங்கதான். அவங்களுக்கு இதை பத்தி எந்த நாலேஜும் இல்லை, எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. நாங்க எல்லாம் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு பேசுறோம். அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு இடத்துல 2000 கோடின்னு சொல்றேன், ஒரு இடத்துல 100 கோடி எடுத்துட்டு ஓட போறான்னு சொல்றேன், இன்னொரு இடத்துல உங்க நிறுவனத்துக்கிட்ட காசே இல்லைன்னு சொல்றேன். ஆமா, இது 3ம் சொல்றேன். இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? 2000 கோடின்னு எப்படி சொல்றேன் அப்படின்னா, 2000 பிளஸ் கோடி. இப்போ உங்க நிறுவனம் இருக்கு, 2 லட்சம் பேர் சிஎம் மெம்பர் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா உங்க கம்பெனி கிட்ட 2400 கோடி இருக்கும். ஓகேங்களா? அதுல
நான் திரும்ப திரும்ப சொல்றேன், முதல் 10,000 பேர் இதுல பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. 1 லட்சம் போட்டு 10 லட்சம் 15 லட்சம், சில பேர் 1 கோடி ரூபாய் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதுல 10,000 பேர்த்துக்கு அதிகமா சம்பாதிச்சிருப்பான். அதாவது சம்பாதிச்சிருப்பானா அவனுக்கு போய் சேர்ந்திருக்கும். 1 லட்சம் ரூபாய் போட்டு அவன் 10 லட்சம் 15 லட்சம்லாம். அது யார் காசு? உங்க காசு. அது கீழே சேர்ந்திருப்பீங்க பாத்தீங்களா, அவங்க காசை தான் எடுத்து அந்த அந்த ஆளுகளுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா பணம் உங்ககிட்ட இருந்து போனதுதான். உங்க கம்பெனிக்கு போய் நீங்க கம்பெனி கட்டிருப்பீங்க, அதை எடுத்து அந்த முதல் 10,000 பேருக்கு கொடுத்திருப்பாங்க, நிறைய கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அவன் அதிகமா எடுத்துட்டான், 1 லட்சம் போட்டு அதிகமா எடுத்துட்டான். ஆனா கீழே இருந்தவங்களுக்கு எல்லாம், கீழே நான் சொல்ற 1 லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்கன்னா அவன் ஏமாந்தது தானே, அது மோசடின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ அதை தான் நான் சொல்றேன். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் 1 லட்சம் கட்டுறாங்க. ஆனா முதல் 5 பேர் மட்டும் இதுல 90 லட்சம் எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மீதி 95 பேர்த்துக்கு மீதி 95 பேர்த்தோட காசு அவங்களுக்கு போயிருக்காது. அப்போ அந்த நிறுவனத்துக்கிட்டே இருக்காது. ஏன்னா இது அந்த 5 பேர்த்துக்கிட்ட போயிருக்கும். அப்ப 5 பேர்த்துக்கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொன்னனால அது மோசடி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறவன் 95 பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். என்னன்னு கொடுப்பான்? நான் 1 லட்சம் ஏமாந்துட்டேன். அப்ப 95 லட்சம் மோசடின்னு தான் சொல்லணும். அதுதான் உங்க நிறுவனத்துல சொல்ற 2000 கோடி மோசடி அப்படின்ட்டு. 100 கோடி இப்ப கடைசியா 100 கோடி இருக்கும் அப்படின்னு. ஆமா, மக்களுக்கு அந்த முதல் 10,000 பேருக்கு கொடுத்தது போக ஒரு 100 கோடி. ஏன்னா இவங்க ஆடம்பர செலவு எக்கச்சக்கம் பண்ணியிருக்காங்க. CA ரவி வீடு வாங்கியிருக்கான். இது விஜயராகவன் 100 கோடிக்கு மதுரையில சொத்து வாங்கியிருக்காரு. இந்த ஆளு சத்யானந்த் இங்க காட்டன் சிட்டில எல்லாம் வீடு 2.5 கோடி 3 கோடி ஆடம்பர செலவு எக்கச்சக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பணம் எல்லாம் போக அந்த முதல் 10,000 பேருக்கு எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது போக இவங்க இப்போ அட் பிரசன்ட் ஒரு 100-150 கோடி இருக்குன்னா அதை எடுத்துட்டு ஓடுறதுக்கு தான் இப்ப வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதை மறைக்கிறதுக்கும் மக்களுக்கு திருப்பி கொடுக்காம எப்படி பண்ணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் 100 கோடின்னு சொல்லுது. 3வது, உங்க நிறுவனத்திட்ட காசே இல்லைன்னா இப்ப காசு இல்லாதனாலதான் உங்களுக்கு போட கிடையாது. இவ்வளவுதான் இதோட கிளாரிபிகேஷன். இது இப்ப இவ்வளவு சொல்லியாச்சு. இது நான் ஒரு தரப்பு புகார் கொடுத்த தரப்பா இருக்கேன். நீங்க ஏமாந்தவங்க இருக்கிறீங்க. ஓகேங்களா? அந்த கம்பெனி உங்ககிட்ட இது எதுவுமே, இந்த கேஸ் பத்தி எதுவுமே இல்ல, இவங்க போய் ஹைகோர்ட்ல என்னென்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எதுவும் சொல்ல போறது கிடையாது, சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து 100 ரூபா போடுங்க. 3000 ரூபா ஆச்சு. ஒரு 30 பேர் சேர்ந்து நீங்க 100 ரூபா போட்டீங்கன்னா 3000 ரூபா ஆச்சு. போய் ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்து நீங்க எங்களுக்கு கேஸ் எல்லாம் எதுவும் போட வேணாம், இந்த கேஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா 3000 நீங்க ஒரு 50 பேர் சேர்ந்தீங்கன்னா 5000 கொடுத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஐயா, இப்ப நீங்க அந்த ரிட்டு போட்டிருக்குல்ல, அந்த ரிட்ல என்ன நடந்துட்டு இருக்கு ஏதுன்ட்டு. இது பண்ண மாட்டீங்களா? ஒரு 50 பேர் ஒண்ணு சேர்ந்து 100 ரூபா சேர மாட்டீங்களா? 100 ரூபா கொடுக்க மாட்டீங்களா? சரி, இது வேணாம். ஒண்ணு, இது காசே செலவழிக்காம ஒரு 20 பேர் நம்ம அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளோ இல்ல கலெக்டரோ பார்த்து, சார் இது உண்மையாலுமே மோசடியா இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? ஒரு 20 பேர் வாங்க, கூட்டம் எல்லாம் வேணாம், ஒரு 10 பேர் வாங்க, நல்ல 10 நல்ல ஆட்கள் வாங்க, கேளுங்க, அதிகாரிகள் கிட்ட கேளுங்க, சார் இது மோசடியா என்ன, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு சொல்லிட்டு போறாங்க. அதை விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத ஆட்கள் கிட்ட நீங்க அவங்க வீடியோ போறாங்கன்னா அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இதுல முன்னேறி வருவீங்க? எப்படி இந்த கேஸ்ல இருந்து தப்பிப்பீங்க? கேஸ்ல இருந்து தப்பிப்பீங்கன்னா இதுல இருந்து எப்படி உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்? இல்ல உங்க பணம் எப்படி திரும்பி கிடைக்கும்? என்னைக்காச்சும் ஏதாச்சும் வீடியோல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேனுங்களா? யோசிச்சு பாருங்க. நன்றி. இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இதுதான். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மைவி3யினுடைய விவகாரம் என்பது ஒரு பூதாகரமான ஒரு விஷயத்தை நோக்கி போகுது. ஏன்னா மற்ற இந்த மாதிரியான ஸ்பான்சி கம்பெனியோ MLM கம்பெனியோ அதை நம்ம பார்த்து மைவி3யோட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் 3000, 10,000, 12,000 இது மாதிரியான ஒரு தொகை, ஒரு 20,000 அந்த ரேஞ்சில் தான் ஒரு மனிதன்கிட்ட ஒரு பீப்புள் கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் மைவி3 கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,20,000 அவங்க குரோம் மெம்பருக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 2 லட்சம் பேர் அதில் சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதோடைய எங்கே போகுது, அதோடைய தொகை எங்கே போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு சாதாரணமான தொகை கிடையாது. இதனுடைய தொகையினுடைய அளவு என்பது மிகப்பெரிய அளவு. ஏன் இத்தனை பேர் மைவி3 ஃபுல்லாக நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைவி3க்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை எடுத்து சொல்கிறது சில பேர் நாங்கள் இருக்கிறோம், சில நபர்கள், நான் சொல்கிறது இத்தனை பேருங்கிறது மைவி3க்கு இதுக்குள்ளே போக வேணாம்னு எடுத்து சொல்கிறவங்க. அதே ஒரு சைடு, இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தா மைவி3னுடைய நிறுவனரே என்ன சொல்கிறார், திரு சத்யானந்தாவே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, மைவி3னுடைய யார் லீடர்ஸாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் நிறையா விஷயத்தை
நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட மைவித்திரி பற்றி பேசிகிட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா புதிய நபர்கள் உள்ளே வந்தால் தான் நமக்கு வந்து அவர்கள் தான் அவங்களுடைய எதிர்காலமும் அவர்கள் தான் கம்பெனியுடைய எதிர்காலமும் அப்படின்னு சொல்கிறார். யார் புதிய நபர்கள்? OMBM மெம்பர் என்ன ஆகணும், அவங்க க்ரோன் மெம்பர் ரேஞ்சுக்கு அவங்க அடுத்தடுத்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே கொண்டுட்டு வரணும். இப்படி உள்ளே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு இருக்கக்கூடிய என்ன பண்ண முடியும், முதல்ல கம்பெனிக்கு வருமானம் வரும். பணம் தராதவங்களுக்கு பணம் கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோவை ரெகுலராக எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இதில் நம்மளுடைய வீடியோவை கூட ட்ரோல் பண்ணி முகம் காட்டாமல் ஒரு வீடியோ எடுத்து நம்மளையெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதாவது எல்லோரையுமே, என்னை மட்டும் கிடையாது, எல்லோரையுமே வந்து ஒருமையில் பேசி வீடியோ போடக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அவங்களுடைய இது அவ்வளோதான், நம்ம வெற்ற வேண்டியது தான். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பெண்கள் வந்து கேஸ் கொடுத்து, அது ஹைகோர்ட்லேருந்து அதோடைய சர்க்கிள் ஒன்று வந்துச்சு. அதாவது சுவர்ணம் பேபி அப்படிங்கிற 2 பெண்கள் வந்து ஆல்ரெடி கேஸ் கொடுத்து அதோடைய சர்க்கிள் வெளியே வந்ததை, அந்த சர்க்கிள் எனக்கு வந்துச்சு, நானும் அதை படித்தேன். அந்த பிட்வீனில் கேப்பில் அந்த சர்க்கிளை வைத்து இவர் இந்த KTV அப்படிங்கிற அந்த சேனல் நடத்துகிறாங்க இல்லையா, KTV, அவர் வந்து கார்த்திக் பிள்ளை அப்படிங்கிறவர், அவர் அந்த ஹைகோர்ட்டினுடைய அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணார், எடுத்து வச்சு அவர் ஒரு நரேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோ கூட எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அவர் இந்த வீடியோ மட்டும் கிடையாது, எல்லா வீடியோமே என்ன பண்ணுறாருன்னா மைவித்திரிக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 1000 டீட்டெயில்ஸ் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு டீட்டெயில் மட்டும் என்ன சொல்கிறாரு, மைவித்திரி உடைய இன்வெஸ்டாக இருக்க மக்களுக்கு பணம் போடலன்னா நாங்களே சும்மா இருக்க மாட்டோம், கொதித்து எழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து அப்படியே வந்து ஒரு பூசி முழுக மாதிரி முழுகிட்டு, ஆனால் மைவித்திரிக்கு சப்போர்ட்டாக தான் அவர் என்ன பண்ணுறாரு, நிறையா விஷயங்கள் பேசுகிறாரு. அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த பெண்களை கேஸ் கொடுத்தது என்னென்னு கேஸ் கொடுத்தாங்களாம், நான் பணம் கொடுத்துட்டேன், எனக்கு உண்டான பொருள் வரல. ஆப்பில் போய் பார்த்தா பை கொரியர்னு இருக்கான், பட் கொரியர்லையும் வரல. ஏன் வரலன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கணும்னு சொல்கிறாங்களா, அதாவது ஸ்டோருக்கு, மைவித்திரியுடைய ஸ்டோருக்கு வந்து வாங்கணும்னு சொல்கிறாங்களா. ஏன் மைவித்திரி ஸ்டோருக்கு போய் வாங்கணும், அப்போ தான் மைவித்திரி ஸ்டோருக்கு வாக்கிங் ஸ்டோருமா, அந்த ஸ்டோர் இருக்குன்னு தெரியுமா, மற்ற ப்ராடக்ட்லாம் பார்ப்பாங்களா, வியாபாரம் ஆகுமா, இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்காக இருக்கா? நீங்கள் பணத்தை வாங்குறீங்க, பணத்தை வாங்கின உடனே அவர்களுக்கு உரிய தொகையை வந்து, அதாவது உங்களுக்குரிய தொகையை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தப்பிப்பதற்காக கொடுக்கப்படுறது தான் அவங்களுக்கு அந்த பொருளுக்கான ஒரு அந்த தொகைக்கான ஒரு பொருள். இப்போ வந்து ஒரு கோர் மெம்பர் இருக்கிறாங்கன்னா கோர் மெம்பருக்கு எல்லாருக்கும் ஹெர்பா கேப்சூல் கொடுத்தாங்க. ஹெர்பா கேப்சூல் எதுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க, நான் பொருளை கொடுத்துட்டேன், நீங்கள் வாங்கிட்டீங்க, நான் விற்றுட்டேன், இவ்வளோதான். இந்த ஒரு முறைக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் வந்து இந்த ப்ராடக்ட் கொடுக்குற இந்த மாதிரியான வந்து சட்டத்தை ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு வேலை. அதை கூட உருப்படியாக பண்ணலை, அதை கூட ஸ்டோரில் வந்து தான் வாங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொன்று அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இவர்கள் கேஸ் கொடுத்தது என்ன, பொருள் வரலன்னு. இந்த அம்மா பொருளை வாங்கிக்கோ அப்படின்னா நான் பொருளை வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு நீங்கள் கேஸ் கொடுத்தது என்ன, பொருள் வரலன்னு சொல்லிவிட்டு இந்தாங்க பொருள் வாங்கிக்கோங்க அப்படின்னா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து அவங்க நோக்கம் என்ன, பார்த்துக்க மக்களை, தெரிஞ்சுக்கோங்க மக்களேன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். நான் என்ன சிம்பிளாக கேட்குறேன்னா, அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா, இத்தனை நாள் வந்து ஏதாவது கோமாலேருந்து இருந்துச்சு வந்தாரான்னு தெரியல. அப்போ அவர் என்ன அதில் வந்து சொல்கிறாரு, கேஸ் கொடுத்தது எதுக்கு, பொருள் வரலன்னு மட்டும்தானா. அவங்க வந்து முத கேஸ் கொடுத்தப்போ ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை கூட டீட்டெயில், அந்த வீடியோவை டீட்டெயில் எடுத்து நாமளும் வீடியோ போட்டிருக்கோம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதாவது கேஸ் கொடுத்தது எதுக்காகன்னா, நான் பணம் போட்டிருக்கேன், பணம் போட்டது அந்த பணத்தை வெளியே வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கேன், அதனால் என்னால் வட்டி கொடுக்க முடியாமல் அசலையும் கொடுக்க முடியாமல் நான் வந்து என் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன், எனக்கு அதுக்கு ஒரு என்ன வேணும், ஒரு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு தான் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் பொருள் கொடுக்கல, காசு கட்டாக கொடுத்தீங்களா, அதாவது காசு மீன்ஸ் அவங்களுக்கு மாதம் கொடுக்க வேண்டிய அந்த ரிட்டர்ன்ஸ் கட்டாக வந்துச்சா, அதுவும் வரல. அப்போது கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸும் வரல, வர வேண்டிய பொருளும் வரல. அப்படிங்கிறதுல அந்த வீடியோவில் மைவித்திரி விட்ராவை கொடுக்கல அப்படிங்கிறத இது வந்து ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. அவருக்கு எது சாதகமாக இருக்கோ அதை மட்டுமே எடுத்து வச்சு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த விஷயம் அந்த டீட்டெயிலெலாம் பேசுகிறார். இது மாதிரி நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளுதோறும் மைவித்திரியினுடைய உறுப்பினர்களே, இன்னும் சொல்லப்போனால் குரோம் மெம்பராக இருக்கக்கூடியவங்க, அவங்க குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் குரோம் மெம்பராக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஃபோன் செய்து நம்மளிடம் என்ன பண்ணுறாங்கன்னா, புலம்பி தீக்கிறாங்க. சார் இந்த மாதிரி சார், அது மாதிரி சார், இந்த மாதிரி பேசுங்க சார், இந்த டாபிக் எடுத்து பேசுங்க சார், இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து பேசுங்க சார். உதாரணத்துக்கு அந்த மைவித்திரியினுடைய பொருள், அந்த பொருளெல்லாம் தரமில்லாமல் இருக்குது சார், இதை பற்றியெல்லாம் பேசுங்க சார். ஆனால் என் பேர் வெளியே வர விரும்பலை, ஏன்னா என் குடும்பத்திலே 4 பேர் இருக்கிறோம், என்ன நம்பி 2-3 பேர் வெளியாளுங்க இருக்கிறாங்க. அப்போ இதை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலை சார்
நீங்கள் வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டும் அப்படி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் பேசுகிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோவாக போடுங்க, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்டு, நிறைய டெக்ஸ்ட் மெசேஜ். இன்றைக்கி ஒரு குரூப்பில் மெசேஜ் வருதுன்னா உடனே நமக்கு வந்து அனுப்புகிறாங்க. அப்புறம் மக்கள் வந்து கூகுள் மீட்டில் அந்த லீடர்ஸ் எல்லாம் அவங்கள கனெக்ட் பண்ணி நாள்தோறும் ஒரு நாளைக்கு 6-7 தடவை கூகுள் மீட்டுன்னு போயிட்டு இன்னமும் மக்களை குழப்பி கேன்வாஸ் பண்ணி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைத்த செய்தியாக இருக்குது. இது மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் நடக்கிற இந்த ஒரு மாதிரியான ஒரு தகவல் நமக்கு பரிமாற்றம் வரக்கூடிய அதே தரப்பில் தான் அசோக் சில்நிதி அவர்களும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது மாதிரி வீடியோ நமக்கு வந்து ஷேர் பண்ணுறாரு, நமக்கு ஃபோனில் இன்டர்வியூ கொடுத்து அதெல்லாம் நமக்கு பேசுகிறாரு. ஏன்னா அவர் தான் இந்த விஷயத்தை முத வெளியே கொண்டு வந்தார். ஸோ இது மாதிரியான அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் அவர் தெளிவாக சொல்கிறார் என்னென்னா, நீங்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து, ஒரு 10 பேர் சேர்ந்து, இல்லை ஒரு எத்தனை பேர், என்ன கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்குது, 100 பேர் சேர்ந்தாலும் தப்பு கிடையாது. ஒரு குழுவாக சேர்ந்து நீங்கள் வந்து தலைக்கு ஒரு ₹100 போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேஸ் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வக்கீலை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அது கூட என்ன முடியாதுன்னா நீங்கள் காவல்துறை அணுகி கூட இது என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக சொல்கிறார். ஸோ இதையெல்லாம் மக்கள் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. இன்னமும் நம்ம கேள்விப்படுறோம், மக்கள் குரோன் மெம்பராக புதுசாக உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைக்கும் போது நமக்கு உண்மையிலேயே ஒரு பரிதாபமான சூழ்நிலையாக இருக்குது. நாளைக்கு பணத்தை இழந்த பிறகு அவர்கள் வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனங்கிற மாதிரியான நிலைமைக்கு ஆளாகிறத அவர்களே போய் அதை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவர்களுடைய விதி என்று விட்டுற வேண்டியது தான். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல தான் முடியும். சொல்லவும் அவன் கேட்கல அப்படிங்கும்போது அதை தாண்டி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.